ஷிப்ல இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவோன்ட்டு வீடியோ போடுறது தான் பிளான். ஆனா நடந்தது, மார்னிங் வேக்கப் கால்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட்டு. இன்னைக்கு ஃபியூல் ஆயில் பங்கரிங் இருக்கும். என்னடா இப்ப சொல்றீங்களாடான்ற ஒரே ஷாக் எனக்கு. ஆமாங்க, இப்படிதான். அப்பப்போ பிளான் மாறிட்டே இருக்கும். புது புது பிளான் ஆட் ஆயிட்டே இருக்கும். நானும் ரெடி ஆயிட்டேன். ரெடி ஆகும்போதே யோசிச்சுட்டேன். இன்னைக்கு என்னென்ன வொர்க்லாம் பிளான் பண்ணணும்? எத்தன மணிக்கு வொர்க்க முடிக்கணுன்ட்டு. ஈஸியா இருக்கு போய் சொன்னதுமே எல்லாருமே ஷாக்கு. ஆனா டிசைட் பண்ணது 10 மணி வரைக்கும் வொர்க் பண்றோம். அப்புறம் அன்மேன் பண்றோம். பிளான் பண்ண மாரி இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்றோம். எல்லாரும் அவங்க ஒர்க்க பிளான் பண்ண டைமுக்கு கரெக்ட்டா முடிச்சுட்டாங்க. நானும் குயிக்கா ஒரு ரவுண்ட் எடுத்துட்டு, எல்லாம் ஓகேவான்னு பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ரூமுக்கு வந்து பார்த்தா இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்கு. சரி ஓகே. ஃபாஸ்ட்டா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு. பிரிட்ஜுக்கு போனோம். சக்சஸ்ஃபுல்லா ஃபிளாக் ஹாய்ஸ்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆமாங்க. எங்களுக்கெல்லாம் இவ்வளோ தான் செலிப்ரேஷன். மேபி ஃபுல் இந்தியன்ஸ் இருந்திருந்தா டே ஆஃப் ஆர் சம்டைம்ஸ் ஸ்மால் பார்ட்டி இருந்திருக்கும். ஆனா இது மிக்ஸ்ட் நேஷனாலிட்டி. நாங்க இருக்கிறது 9 மெம்பர்ஸ் தான் இந்தியன்ஸ். ஃபைனலா சீஃப் குக் ஸ்வீட் குடுத்தாரு. சாப்பிட்டோம். 4 ஃபோட்டோ எடுத்தோம். அவ்வளோதாங்க எங்க இண்டிபெண்டன்ஸ் டே. இதுதாங்க மெரினஸ் லைஃப் அட் சீ. சிம்பிளான சின்ன விஷயம். நோ ஃபேன்சி லைஃப் ஸ்டைல். முடிஞ்ச அளவுக்கு கிடைச்சத வச்சு சந்தோஷமா இருப்போம். "உனக்கு என்னப்பா நீ கப்பல்ல ஜாலியா இருக்கன்னு" சொல்லுவாங்கல்ல. அவங்களுக்கு இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க.